அவளே டிராவல் பண்ணி டயர்ட்ல வந்திருப்பா. அவளை விடுங்க, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டும். கனகலட்சுமி, நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. சரிங்க அத்தை. அடியே, நீ போய் படுத்துக்கோ. போ, வா. படுத்துக்கோ. நான் ஒண்ணு உன்னை சும்மா ஊர்ல இருந்து வர சொல்லலடி. எனக்கு இந்த வீட்டோட மொத்த அதிகாரமும் வேணும். இங்க நான் சொல்றது மட்டும்தான் சட்டமா இருக்கணும். அதையெல்லாம் ஒன்ன வச்சுதான் நான் சாதிக்க போறேன். அந்த விஸ்வா மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கட்டும். அதுக்கப்புறம் இருக்கு பாரு கச்சேரி. இந்த பைரவிய உண்டு இல்லைன்னு சும்மா சாவி கொடுத்து ஆட்டுற பொம்மை மாதிரி நான் ஆட்டி வைக்கிறேன் பாரு. யாருன்னு தெரியாம என் மேல கைய வச்சிட்டல, இதுக்கு சரியான பதிலடி கிடைக்கும்டி. நான் யாருன்னு நினைச்சேன்? கமிஷனர் ராஜராஜன் வீட்டுக்கு மருமகளாக போறவ. உன்ன என்ன பண்றேன்னு பாரு. பானிபூரி வாளாவா? ஆமா, உன் மூஞ்சிக்கு அதுதான் செட் ஆகும். சரிதான் போடா தத்தி. சத்யாவாச்சும் பிரச்சனை இருந்தாலும் லவ் பண்ண அத்தை பொண்ணையே சின்சியரா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உன்னால அது முடியுமா? நீதான் சரியான பயந்தாங்குழியாச்சே. யாரு பயந்தாங்குழி? வாய்ப்பு கிடைச்சா நாங்களும் பண்ணுவோம். ஏய் விஸ்வா, ஓ அம்மாடா. அம்மாவா? எங்க? ஐயோ அம்மா எங்க துளசி? இவன் பார்ட்டிக்கெல்லாம் வரமாட்டான். இவன் பூச்சி பிடிக்க தான் போவான். ஏன்னா இவன் பூச்சி பிடிக்கிறவன். டேய் விஸ்வா, அதுக்குள்ளே உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருச்சா? எந்த பொண்ணு? அதான்டா அந்த கனகலட்சுமி. இப்ப அவளை நினைச்சுதானே சிரிச்சிட்டு இருக்க? ஐயோ அப்பா, நீங்க வேற. அவெல்லாம் ஒரு பொண்ணுன்னு ஏன் என்ன இரிட்டேட் பண்றீங்க? அப்புறம் வேற யாரு சொல்லு? ஒரு வயசு பையன் தனியா நின்னு ஃபீல் பண்ணி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான்னா அவன் மனசுல ஏதோ ஒரு பொண்ணு இருக்கான்னு தானே அர்த்தம். சொல்லு சொல்லு, யார் அந்த பொண்ணு? அப்பா ப்ளீஸ்.
டேய், இல்ல நான் எதுக்கு கேக்குறேன்னா, உங்க அம்மா இந்த பொண்ணை உனக்கு கட்டி வைக்கணும்னு பாக்குறான். அதனாலதான் உன் மனசுல யார் இருக்கான்னு நீ ஓப்பனா சொன்னாதான் நான் அதுக்கான வேலையே பார்க்க முடியும். சொல்லு. எனக்கும் சொல்லணும்னு தான் தோணுது. தயங்காதடா, பட்டுன்னு சொல்லிடு. வேணாம்ப்பா, அது இப்ப சொல்றதுக்கான நேரம் இல்ல. ஏண்டா? முதல்ல நான் அவ மனசுல இருக்கானா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். டேய் அப்பா, இப்ப எதுவும் வேணாம்ப்பா. இப்பதான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமா சமாதானமாகி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்காங்க. மறுபடியும் ஒரு பிரச்சனை என்னால வர வேணாம்ப்பா. அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நானே சொல்றேன்ப்பா. இப்ப நான் தூங்க போறேன். பாய்ப்பா, குட் நைட். டே விஸ்வா, நீ இல்ல உங்க அம்மா சொன்னாலும் சரி, அந்த கடவுளே வந்து வேற பொண்ணை காட்டினா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். என் தங்கச்சி பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்கு முதல் வேலையா இந்த கனகலட்சுமியை துரத்தணும். அவ வீட்டுல இருந்துகிட்டு விஸ்வாவை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பா. எப்படி அவ இந்த வீட்டுல இருக்கிறான்னு நானும் பாக்குறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. ஆஹா, நல்லா இருமா, நல்லா. மாமா, நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இருக்கு. லக்ஷ்மி நல்ல பொண்ணாதான் இருக்கா. கொஞ்சம் வெகுளிதான். அப்படி இருக்கிறது தான் நமக்கும் நல்லது. எப்பவும் நம்மள மீறி அவ போகவே மாட்டா. ஆனா விஸ்வா மனசுல அந்த துளசிக்கு தான் சின்னதா ஒரு இடம் இருக்கு. அவ மனசுல இருந்து அவளை சுத்தமா போக வைக்கணும். அவளுடைய இடத்துல இந்த கனகலட்சுமிய கொண்டு போய் வைக்கணும். இந்த வீட்டுக்கு யார் மருமகளா வந்தாலும் வராட்டியும் பரவாயில்ல, அந்த துளசி மட்டும் வரவே கூடாது. என்ன யோசனை? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ பண்ற விஷயம் உனக்கே நியாயமா இருக்கா? விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ஒரு வயசு பையன் இருக்கிற வீட்டுல ஒரு வயசு பொண்ணு தங்க வைக்கலாமா? அதுவும் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணு. இதெல்லாம் சரியா? சம்பந்தம் இல்லைன்னு யாருங்க சொன்னது? நாம சம்பந்தம் பண்ண போற குடும்பத்தோட பொண்ணுதான் இந்த லக்ஷ்மி. அவ இந்த வீட்டுல தங்காம வேற எங்க போய் தங்குவா? இதெல்லாம் நல்லது இல்ல பைரவி. நான் முடிவு பண்ணிட்டேங்க. லக்ஷ்மி தான் இந்த வீட்டு மருமக. எனக்கு பிடிக்கல. விஸ்வாவுக்கு பிடிச்சா போதும். அவனுக்கும் பிடிக்காது. அப்படியே பிடிச்சாலும் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். ஓஹோ, அப்படியா? விஷயம் எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப நீங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு இதையெல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. பைரவி, நான் சொல்றது போதுங்க. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு உங்க தங்கச்சி பொண்ணு துளசிதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் இல்ல? நான் எதுக்கு சொல்றேன்னு நான் சொல்றத மட்டும் கேளுங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி, ஏது பண்ணாலும் சரி, இந்த ஜென்மத்துல அந்த துளசி மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகவே மாட்டா. துளசிக்கு என்ன குறை? அவளே குறைதாங்க. எனக்கு அவ வேண்டாம், அவ்வளவுதான். நீங்களும் அவளை விஸ்வாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற நினைப்ப தூக்கி போட்டுடுங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த துளசிய இந்த வீட்டு படி ஏற விட மாட்டேன். அதனால அந்த நினைப்பையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு லக்ஷ்மியை ஏத்துக்கிற பக்குவத்துக்கு வாங்க. புரிஞ்சுதா?
கண்ணாடியை பார்த்துக்கொடி. வேணாம் பாட்டி. அத்தை, ம் கொஞ்சம் பேப்பர் கீழே இறக்குறீங்களா? இறக்கிட்டேன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, பேப்பரை இறக்குனாதான் உங்க முகத்தை பார்க்க முடியுது, அதான். புரியலையேம்மா. இல்லத்த, உங்க முகம் பிரகாசமா ரொம்ப அழகா இருக்கா. உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இந்த பேப்பர் வர மறைக்குது, அதனாலதான் அத்தை அப்படி சொன்னேன். ஏய், நீ சும்மா காமெடிக்கு தானே அப்படி சொன்ன? ஆ? ஐயோ அத்தை, சத்தியமா நீங்க அம்புட்டு அழகா இருக்கீங்க. ஏய் ஏ லக்ஷ்மி, அது என்னடி பேச்சு? பெரியவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாது உனக்கு? ஐயோ பாட்டி, நான் என்ன பொய்யா சொல்றேன்? அத்தை உண்மையாவே அழகா இருக்காங்க. நீங்க அவங்கள பாருங்க, அவங்க முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்குன்னு. ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப நீ அதையே பேசிக்கிட்டு இருக்க. ஒண்ணு போட்டான்னு வை. சித்தி விடுங்க. அவ சின்ன பொண்ணு, மனசுல பட்டத ஒளிவு மறைவில்லாம சொல்லிட்டா. சின்ன வயசுல இருந்தே என்னை எல்லாரும் இப்படிதான் ரொம்ப அழகுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஏன், இப்ப கூட நான் வெளியில போனா சில பேரு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கூட என்ன கேட்பாங்க. அடி பாவி, என்ன புழுகு புழுகுறா? நடத்து நடத்து. அத்தை, ம்? உங்க அழகோட ரகசியம் என்ன? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ரகசியம்லாம் எதுவும் இல்ல. நான் எப்பவும் போல சாதாரணமா தான் இருக்கேன், அவ்வளவுதான். இல்லத்த, நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. சும்மாலாம் எப்படி இந்த வயசுலயும் இவ்ளோ அழகா இருக்க முடியும்? சொல்லுங்க அத்தை. ஏய், சத்தியமா நான் எதுக்கும் மெனக்கெட்டதே கிடையாது. நிஜமாவா சொல்றீங்க? ம். என்னால நம்பவே முடியல அத்தை. அத்தை, ம்? வந்ததுல இருந்து நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். எங்கேயாவது என்ன வெளியில கூட்டிட்டு போங்களேன். ஆ, ம். உனக்கு என்ன, இப்ப வெளியில போகணும் அவ்வளவுதானே? இரு விஸ்வா. சொல்லுங்கம்மா. ஒண்ணுலடா, நம்ம லக்ஷ்மிய நம்ம தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் சுத்தி காட்டிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு வா. ம்? ஹாய், நான் மாமா கூட வெளியே போறேன். பைரவி, விஸ்வாவுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்க போறது? ம், எந்த வேலையா இருந்தாலும் அது அப்புறம் பாத்துக்கட்டும். முதல்ல லக்ஷ்மிய கூட்டிட்டு போயிட்டு வரட்டும். டேய் விஸ்வா, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, கூட்டிட்டு போடா. வாங்க மாமா போலாம். அம்மா சொல்றாள்ல, கூட்டிட்டு போ. இந்தா கார் சாவி. ஏங்க, இப்ப எதுக்கு அவனுக்கு கார் சாவி? இல்ல பைரவி, கார் வெளியே தான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவங்க ரெண்டு பேரும் சின்ன சிறுசுங்க, பைக்லயே போகட்டும். அதான் சொல்றேன்ல, போடா. மாமா, நம்ம போலாமா? நான் போயிட்டு வரேன் பாட்டி. சரி. வரேன் அத்தை. போயிட்டு வரேன் மாமா. நில்லுங்க. நீங்க எதுக்கு கார் சாவிய அவன்கிட்ட கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அவங்கள ஒன்னா பைக்ல அனுப்பி வைக்கிறேன்? இதெல்லாம் நல்லவா இருக்கு? இத பாருங்க, நான் ஒன்னும் எவளையோ கண்டவளையோ அவன் கூட அனுப்பி வைக்கல. லக்ஷ்மி நாளைக்கே இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகலாம். அதனால
அவனும் அவளும் பைக்ல சேர்ந்து போறதுனால ஒன்னும் தப்பு இல்ல. அப்புறம் இன்னொன்னையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்ல நான் எடுக்கிறது தான் இறுதி முடிவு. அத வேற யாராலையும் மாத்த முடியாது. ஏன் பைரவி, ஏன் அப்படி நினைக்கிற? இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறது மட்டும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். இவ மாறவே மாட்டான். வர வர இவ பிடிவாதத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. கடவுளே, நீ தான் துளசியை எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகளா வர வைக்கணும். நான் உன்னதான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஏய், கையெடு. மாமா, நான் கீழே விழுந்துட்டேனா? அதெல்லாம் விட மாட்டேன். உனக்கு அப்படி பயமா இருந்துச்சுன்னா சைடுல கம்பி இருக்கு, பிடிச்சுக்கோ. சரி. ஏய், தள்ளி உட்காரு. சரி. மாமா மாமா மாமா, வண்டி நிப்பாட்டு. சொல்றேன்ல, வண்டி நிப்பாட்டு. இப்ப என்ன பிரச்சனை? இனிமேதான் மாமா பிரச்சனையே பண்ண போறேன், பாருங்க. அடிப்பாவி, அவகிட்ட போய் வம்பு பண்றாளே. அவன் நமக்கும் சேர்த்துல கொடுத்து அனுப்புவா. நில்லு 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 நில்லு. அங்க என்ன பார்வை? அது என் மாமா. மாமா, இவதான் மாமா என் கார்ல மோதி பிரச்சனை பண்ணவ. இவள வந்து என்னன்னு கேளுங்க மாமா. அதுவும் என் கைய முறுக்கி விட்டு என் பணத்தை வரை எடுத்துக்கிட்டு போயிட்டா. ஐயோ, துளசிய பத்தி தெரியாம என்ன வேற இதுல கோத்து விடுறாளே. நான் ஏதாவது கேட்டா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாளே துளசி. சார் தான் உங்க மாமாவா? வணக்கம். மாமா வா மாமா, வந்து கேளு. ஐயோ, அவகிட்ட அடி வாங்க வச்சிருவா போல இருக்கே. இப்போ ஏதாவது பேசுடி. ஏன் அமைதியா இருக்க? அப்ப மட்டும் நான் ஊருக்கு புதுசுன்னு தெரிஞ்சு எவ்வளவு பிரச்சனை பண்ண. இப்ப ஏதாவது பேசு பாப்போம். என் மாமா உன்னை உண்டலன்னு பண்ணிடுவாரு. யாரு இவரா? நக்கல் பண்ற, அவமானப்படுத்துறவ போல இருக்கே. வந்த பொண்ணு முன்னாடி என்னை திட்டி மானத்தை வாங்கிடாத. நான் உன்னை திட்டுற மாதிரி திட்டுற, நீ அதை கொஞ்சம் பொறுத்துக்கோ ப்ளீஸ் துளசி. துளசி ப்ளீஸ் ப்ளீஸ்.